இன்னைக்கு வீடியோல பேசிக்கா உங்களுக்கு ஐலைனரே போட தெரியலனாலும் பரவாயில்ல, ரொம்ப ஒரு சிம்பிளான ட்ரிக் மூலமா இந்த மாதிரி அழகான ஐலைனர் எப்படி போடுறது, அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ள அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாதாரணமாக பூ குத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி பூ குத்துற பின், அதாவது பாபி பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஐலைனர் வந்து NY பேல் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த கிளிப்போட டிப் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு அடியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. 2 கண்ணுக்கும் நம்ம வைக்கும் போது ரொட்டேட் திருப்பிக்கணும், அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஐக்கு போடுறேன். இப்போ போடும்போது அதோட டிப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த V ஷேப்பில், அந்த இடத்துல வந்து நான் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த ஹேர் பின்னோட ஃப்ளாட்டாக ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, அது ஃப்ளாட்டாக இருக்கிறது கண்ணுக்கு கீழ் பகுதியில் வரணும். வச்சு உங்களோட கண் பக்கத்தில் கரெக்டாக அந்த மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப் எனக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். நான் வந்து NY பே எதுக்கு எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டிஃப் பண்ணிக்கும். இல்லை லிக்விட் லைனரும் என்கிட்ட இருக்குது லாக்மேல, அது எடுத்தால் அந்த ப்ரஷ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வளையிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பிக்னஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நல்லா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதோட முனையில் டிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப்னஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து அந்த லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிளில் இருந்து உங்களோட கண்ணுக்கு ஒரு கால் பகுதி வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு லைன் வந்து ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. அதாவது சரிவாக போட்டுக்கோங்க, சாஞ்சா மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐலைனர் கண்ணை திறக்கும் போது வேறு மாதிரி இருக்கும். அதனால் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்னர் கார்னர் வரைக்கும் நீங்கள் வந்து ஐலைனரை வரைஞ்சிட்டே வாங்க. இது வந்து உங்கள்கிட்ட ஜெல்லைனர் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல்லைனரில் வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால் லிக்விட் லைனர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால். நம்ம எங்கேயாவது அவசரமாக வெளியில் போவோம், அந்த டைமில் வந்து நம்ம ஐலைனர் நம்ம நல்லா வைக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஈஸியாக வராது. ஒரு ஐக்கும் இன்னொரு ஐக்கும் நிறைய வித்தியாசப்படும். இந்த மாதிரி ட்ரிக் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 2 கண்ணுலுமே வந்து ஒரே மாதிரி கிடச்சிரும், டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஐ வந்து எனக்கு நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஐலைனர் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போடுறதுனால கண்ணை மூடினாலும் கண்ணை ஓப்பன் பண்ணாலும் அழகாக தெரியும். இப்போ வந்து நம்ம இன்னொரு ஐக்கு போயிடலாம். இன்னொரு ஐக்கு போகும்போது நம்ம வந்து அந்த ஹேர் பின்னை திருப்பிக்கணும். அதாவது அந்த பேஸ் வந்து எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வர மாதிரி அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐலைனர் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்டிக்கும். இந்த ஹேர் பின்லேயே வந்து அதோட டிப்பில் வந்து ஒரு குண்டாக வரும். அந்த மாதிரி ஹேர் பின்னா நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஏன்னா அதோட ஷேப் வந்து வேறு மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த டிப் வந்து குண்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ஹேர் பின் வந்து பிராண்டட் வாங்கும்போது அதோட டிப் வந்து குண்டாக இருக்கும், ஒரு முனையில் ஒரு பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி வாங்காதீங்க. ஸோ இதுலேயே வந்து நான் அதே மாதிரி அந்த ஐயில் பண்ண மாதிரியே தான் இந்த ஐயில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஐ வந்து சின்ன கண் கிடையாது எனக்கு. அப்படி உங்களுக்கு சின்ன கண்ணாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஐலைனர் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து ஐஸ் வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குங்க. ரொம்ப பெரிய கண் மாதிரி, ரொம்ப நீளமான கண் மாதிரி, ஒரு மீன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதோட டிப்லாம் வந்து இந்த கேட் ஐன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க இது. ஒரு 2 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, அக்கா எனக்கு நான் வந்து மேக்கப்பில் ரொம்ப இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எங்கேயாவது கிளம்புறீங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பின் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரமாக உங்களோட ஐலைனர் வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து ஐலைனர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக வைக்கிறாங்க, சின்ன பசங்க கூட ரொம்ப அழகாக வைக்கிறாங்க. அதில் நம்மளுக்கு சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி கிளிப் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.